குட் மார்னிங். இன்னைக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எ லாங் ஸ்டேட் கரண்ட் கேரிங் ஒயர் பாசஸ் நார்மலி த்ரூ த சென்டர் ஆஃப் சர்க்குலர் லூப். ஒரு சர்க்குலர் லூப் இருக்குது, அந்த சர்க்குலர் லூப் வழியாக அதோட சென்டரில் ஒரு ஒயர் பாஸ் ஆகுது. சரியா? இஃப் த கரண்ட் த்ரூ த ஒயர் இன்க்ரீசஸ், இந்த ஒயரில் கரண்ட் ஐ வந்து இன்க்ரீஸ் ஆகுது, will be an induced EMF in the loop. ஸோ EMF இன்டியூஸ் ஆகுமா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். EMF இருக்கா இல்லையா அப்படின்றது பார்க்கணும். சரியா? யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், அந்த லென்ஸில் எல்லாம் பார்த்துருப்போம். கரண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா செல்ஃப் இண்டக்ஷன், மியூச்சுவல் இண்டக்ஷன் எல்லா கான்செப்ட்ஸும் பார்த்துருப்போம். கரண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகும். மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் த காயில் இன்க்ரீஸ் ஆகும். ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆச்சு, ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆச்சு dφ/dt இருந்தாலே EMF இன்டியூஸ் ஆகும் அப்படின்ற விஷயத்த பார்த்துருப்போம். அப்போனா நினைப்போம், இங்கே வந்து ஃப்ளக்ஸ் சேஞ்ச், கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்க்ரீஸ் ஆகும், ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது, EMF இன்டியூஸ் ஆகுதுன்னு நினைப்போம். ஆனால் இந்த கண்டிஷனில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஃப்ளக்ஸோட ஃபார்முலானா அது B.A cos θ. இந்த டீட்டாவை பார்க்கணும். இப்போ இந்த லூப்புக்கு ஏரியா வெக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஒயர் இருக்கா, ஒயரை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த ஷேப் கிடைக்கும்னா கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ். கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸில் இது மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். இந்த லூப்புக்கு ஏரியா வெக்டர் பர்பண்டிகுலராக எப்படி இருக்கும்? சரி, ஏரியா வெக்டர் அப்படின்னா இந்த சைடு ஒரு காயில் இருந்துச்சுன்னா இந்த சைடு இருக்கும் ஏரியா வெக்டர். அதுவே இந்த காயில் இப்படி இருந்துச்சுன்னா ஏரியா வெக்டர் இப்படி இருக்கும். ஸோ இந்த காயில் படுத்துட்டு இருக்கு, ஏரியா வெக்டர் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். சரியா? ஏரியா வெக்டர் இது, மேக்னெட்டிக் ஃபீல்டு இது. அப்போ இதோட ஆங்கிள் எவ்வளோ? 90 டிகிரி. ஸோ காஸ் 90 டிகிரி வேல்யூ எவ்வளோ? cos 90 டிகிரி வேல்யூ 0. ஸோ அப்போ ஃப்ளக்ஸ் சேஞ்சே இருக்காது. ஃப்ளக்ஸ் சேஞ்ச் நோ ஃப்ளக்ஸ் சேஞ்ச். ஃப்ளக்ஸ் சேஞ்ச் இல்லைன்னா EMF இருக்குமா? EMF இருக்காது. ஸோ EMF இன்டியூஸ்ட் 0. EMF இன்டியூஸ்ட் ஈக்குவல் டு 0. சப்போஸ் வேற எதனா ஆங்கிளில் இருக்கு அப்படின்னா அந்த கண்டிஷனில் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கும், அப்போ EMF இன்டியூஸ் ஆயிருக்கும். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின், the direction of induced current in the loop ABC. இங்க ஒரு லூப் கொடுத்துருக்காங்க ABC. இந்த லூப்ல கரண்ட் இன்டியூஸ் ஆகும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த லூப்ல கரண்ட் இன்டியூஸ் ஆகுனா ரெண்டு விஷயம் தான் இருக்கு. ஒன்று, இதுல போற கரண்ட் இன்க்ரீஸ் ஆனா ப்ரொடியூஸ் ஆகும், அதே மாதிரி கரண்ட் டிக்ரீஸ் ஆனாலும் EMF ப்ரொடியூஸ் ஆகும். அதோட டைரக்ஷன்ஸை கிளியரா பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரைட் ஹேண்ட் தம்ப் ரூலை யூஸ் பண்ணலாம். ரைட் ஹேண்ட் தம்ப் ரூலை எப்படி யூஸ் பண்ணுவோம்னா, நம்மளோட தம்ப் வந்து கரண்டோட டைரக்ஷன்ல போகணும். சரியா? இந்த ஒயர் இப்படி இருக்கா, இந்த ஒயர் இப்படி இருக்கு, இந்த ஒயர்ல அப் சைட்ல என்னோட தம்பு இது மாதிரி பிளேஸ் பண்ணியிருக்கான். அப்ப இங்க பாம் வந்து வெளியில பார்த்த மாதிரி இருக்கு, பிளஸிங்ஸ் பண்ற மாதிரி இருக்கு. கடவுள் ஆசீர்வதிப்பார்ல, அது மாதிரி பிளஸிங்ஸ் இருக்கா, அந்த பிளஸிங்ஸ் உன்னை நோக்கி வருது. அப்ப பேப்பர்ல இருந்து வெளியில வருது, அவுட் ஆஃப் த பிளேன் டாட்னு போட்டுக்கிற. இப்ப டவுன் சைட்ல வைக்கும் போது நம்மளோட தம்பு இந்த சைடு இருக்கும், பாம் வந்து பேப்பரை நோக்கி இருக்கும். பேப்பரை நோக்கி இருக்குன்னா கட், அந்த பிளஸிங்ஸ் தான் பண்ண, கட் பண்ணி பேப்பரை உள்ள போனோம். அதை தான் நான் சொல்லியிருப்பாங்க, கட் இன் டு த பிளேன். இந்த ரெண்டு விஷயத்த கிளியரா கத்துக்கிறேன். சரியா? ஸோ அந்த ஒயர்ல தம்ப, ரைட் ஹேண்ட் தம்ப கரெக்டா பிளேஸ் பண்ணும் போது பேப்பருக்குள்ள போச்சுன்னா கட்டு, பேப்பருக்கு வெளியில வந்தா டாட். இதை நோட் பண்ணிடுறியா? இதை நோட் பண்ண உடனே நெக்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எடுத்துக்கிறேன். கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்றத. கரண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்க்ரீஸ் ஆகும். மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆனாலே ஃப்ளக்ஸ் சேஞ்ச் இருக்கும். ஃப்ளக்ஸ் சேஞ்ச் இருக்கும். சரியா? ஃப்ளக்ஸ் சேஞ்ச் இன்க்ரீஸ் ஆகும். ஃப்ளக்ஸ் சேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னாலே EMF இருக்கு, EMF இன்டியூஸ் ஆகும். இன்டியூஸ் ஆன EMF என்ன பண்ணும், இதுக்கு ஆப்போசிட்டா பண்ணும். ஆப்போசிட்டானா இங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகுதால வருதா, இது என்ன பண்ணும், மேக்னெட்டிக் ஃபீல்டை டிக்ரீஸ் பண்ண பார்க்கும். மேக்னெட்டிக் ஃபீல்டை டிக்ரீஸ் பண்ண பார்க்கணும்னா இங்க இருந்த டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டா, இங்க ஏற்கனவே டாட்னு இருக்கா, அப்ப இங்க ப்ரொடியூஸ் ஆகுது என்ன பண்ணும், இதுக்கு ஆப்போசிட்னா எக்ஸ்ன்னு ப்ரொடியூஸ் ஆகும். எக்ஸ்ன்னு ப்ரொடியூஸ் ஆகுமா? எக்ஸ்ன்னு ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அப்ப அதோட கரண்ட் எப்படி இருக்கும்னு பார்க்கணும்னா, எக்ஸ்னா கட் பண்ணி பிளேனுக்குள்ள போறது. அப்ப இதுதான் கட் பண்ணி, கை வந்து தம்பு வந்து கட் பண்ணி உள்ள போற மாதிரி இதுதான் இருக்கு. அப்ப இதோட டைரக்ஷனா கொடுத்துருக்காங்க பாருங்க, கட் பண்ணின்னு இன்டு த பிளேன்ல. அப்ப இதோட டேரோ மார்க் நம்ம கர்வ்டு ஃபிங்கர்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க, இந்த டைரக்ஷன்ல இருக்கு. எப்படின்னா ஆரோ மார்க் இப்படி போட்டிருக்காங்க. அப்ப இதுல ஆரோ மார்க் இப்படி போடுவேன், ஆரோ மார்க் இப்படி போடுவேன் அப்படின்னும் போது அதோட டைரக்ஷன் வந்து என்ன இருக்கு அப்படின்னா ABC. சரியா? ஸோ EMF இன்டியூஸ்டு இந்த லூப் வந்து ABC.
இப்போ அதுவே கரண்ட் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு டிக்ரீஸ் ஆகும், ஃப்ளக்ஸ் சேஞ்ச் இருக்கும், ஃப்ளக்ஸ் சேஞ்ச் டிக்ரீஸ் தான் ஆகும். ஃப்ளக்ஸ் சேஞ்ச் இருந்தாலே இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். இன்டியூஸ் ஆகின இஎம்எஃப் டிக்ரீஸ் ஆகுதுல்ல, இது டிக்ரீஸ் ஆகுதுன்னா அதை ஸ்ட்ரென்த் பண்ண பார்க்கும், இன்க்ரீஸ் பண்ண பார்க்கும், ஃபீல்டை இன்க்ரீஸ் பண்ண பார்க்கும். இன்க்ரீஸ் பண்ணோம்னா என்ன பண்ணும், சேம் டைரக்ஷன்லேயே பண்ணும். சரியா, இங்கே ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு, இங்கே ஃப்ளக்ஸ் டிக்ரீஸ் ஆச்சு. ஃப்ளக்ஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஃப்ளக்ஸை இன்க்ரீஸ் பண்ண பார்க்கும். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு சேம் டைரக்ஷனில் ப்ரொடியூஸ் பண்ணும். அதே டாட்டை தான் இங்கே பண்ண போது, டாட் என்னும் போது டாட்டை தானே ப்ரொடியூஸ் பண்ண போது, டாட் என்னும் போது அவுட் ஆஃப் த பிளேன். அவுட் ஆஃப் த பிளேன்னா இந்த டயக்ராம், இந்த டயக்ராம்ல என்ன பண்ணிருக்கு, கரண்ட் வந்து இந்த டைரக்ஷன்ல வருது. சரியா, இந்த டைரக்ஷன்ல வருது. அப்ப இதோட ஆரோ மார்க் இப்படி போடுவேன். ஆரோ மார்க் இப்படி போடும் போது இங்க இருந்து இப்படி வரப்போகுது, ஏசிபி. சரியா, ஸோ கரண்ட் இன்க்ரீஸ் ஆனால இங்க ப்ரொடியூஸ் ஆகுது ஏபிசி, கரண்ட் டிக்ரீஸ் ஆனால ஏசிபி. இப்போ ஆப்ஷனை செக் பண்ணி இதுல போட்டலாம். அலாங் ஏபிசி ஐ டிக்ரீசஸ். ஏபிசி எப்பனா ஐ டிக்ரீஸ்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் இங்கே ஐ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு. அலாங் ஏசிபி இது இருக்கு. இஃப் ஐ இன்க்ரீசஸ் ஆனால் இங்கே டிக்ரீஸ் ஆயிருக்கு, இதுவும் தப்பு. கான்ஸ்டண்டாக இருந்தால் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகாது, அப்போ இதுவும் தப்பு. அலாங் ஏபிசி இருக்கு, எப்போ ஐ இன்க்ரீசஸ், அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். சரியா, ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். சரியா, இந்த லாஜிக்கை எப்படி அப்ளை பண்ணுன்றதை கிளியரா தெரிஞ்சுங்க. Next question, a square shaped coil of side, square shaped அதோட சைடை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஏனா 10 சென்டிமீட்டரா, 10 சென்டிமீட்டர் மீட்டரா மாற்றணும்னா என்ன பண்ணுவோம், 10 into 10 power minus 2 மீட்டர், having the turns n is equal to 100 turns, placed perpendicular to the magnetic field. so perpendicular ஏதோ இங்க dot x and mention பண்ணல, perpendicular கொடுத்திருக்காங்க, which is increases. so increases na கொடுத்திருக்காங்க b1t by s. அப்ப magnetic field வந்து b divided by second. so change in magnetic field by change in time வந்து 1 Tesla per second. so the induced EMF in the coil, EMF எவ்வளவு induced ஆகுது அப்படின்னு கேக்குறாங்க. EMF எவ்வளவு induced ஆகுது, இதுக்கு என்ன ஃபார்முலா வரும்னு யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். EMF E is equal to d pi by dt. இப்போ இதோட ஃபார்முலா சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பை சேஞ்ச் இன் டைமா. ஒரே ஒரு காயில் இருந்தா இதோட ஏரியா, இது ஸ்மால் ஏன்னு எடுத்துருக்கேன், கேபிட்டல் ஏரியா, கேபிட்டல் ஏ போட்டால் அது ஏரியா, என் வந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். இப்போ கேபிட்டல் ஏன்னா என்ன பண்ண போகிறோம், ஸ்கொயர்னா சைடு இன்டூ சைடு ஏ ஸ்கொயர் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஃபார்முலாலாம் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இஎம்எஃப் இன்டியூஸ்டு இஸ் ஈக்குவல் டு என் வந்து 100 டர்ன்ஸ், ஏரியா இதை வந்து 10 power minus 1ன்னு எடுத்துக்கலாம். சரியா, 10 power minus 1 ஸ்கொயர் ஆகிடும். ஏரியா நம்ம வந்து சைடு இன்டூ சைடு, அப்போ டிபி பை டிடி 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது நான் 10 ஸ்கொயரு, இது 10 power minus 2 இன்டூ 1, இது ரெண்டும் கேன்சல் ஆச்சுன்னா 1 volt. ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். சரியா, இஎம்எஃப் இன்டியூஸ்டு இஸ் ஈக்குவல் டு 1 volt. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். ஃப்ளக்ஸ் வந்து சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஏரியா இருக்கும்போது அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், a coil அப்படியே கிவன் எழுதிட்டே வந்துடலாம். கொஸ்டின் படிக்கும் போதே கிவன் எழுதிட்டு வந்துடணும். a coil of area 100 சென்டிமீட்டர் ஸ்கொயரா, சென்டிமீட்டர் ஸ்கொயரா இருந்தால் இனிஷியல் அப்படியே மாற்றி விட்டணும். ஃபர்ஸ்ட்டு 100 சென்டிமீட்டர்னா 10 power minus 2ன்னு வரும். ஸ்கொயர் அப்படின்னும் போது என்ன பண்ணணும், இதையும் ஸ்கொயர் பண்ணும், மீட்டர் ஸ்கொயர்னு வரும். அப்போ இது 10 ஸ்கொயர் இன்ட்டு 10 power minus 2 minus 4 ஆகும் மீட்டர் ஸ்கொயர். அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், 10 power minus 2 மீட்டர் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். யூனிட் கன்வர்ஷன் முடிச்சிட்டோம். ஆங்கிள் வந்து டீட்டா வந்து 30 டிகிரி வித் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் 10 power minus 1 Tesla. The magnetic field is reduced to 0. இனிஷியலாக B1 அப்படின்னு எடுத்துக்கலாம், B2 வந்து 0 ஆகுது. இந்த டைம் T வந்து 10 power minus 4 seconds. 10 power minus 4 seconds. The induced EMF is equal to question mark. ஸோ என்ன பண்ணலாம், ஃபார்முலா E is equal to minus d pi by dt. ஸோ பை அப்படின்னா b டாட் a cos theta அப்படின்னு வரும், அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். E is equal to minus d, பைக்கு வந்து b a cos theta by dt. ஏரியா வெளியில் தரேன். இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எது மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும் தான் வேரியேஷன் நடக்குது, அதையும்
அதை வந்து எப்படி போடலாம்னா b2 மைனஸ் p1 0 0 மைனஸ் 10 பவர் மைனஸ் 1 வெளியில் ஏற்கனவே இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கிறேன். b முடிச்சிட்டோம், a முடிச்சிட்டோம். cos theta வந்து 30 டிகிரி, cos 30 டிகிரி டிவைடட் பை டைமும் கொடுத்துருக்காங்க. டைம் வந்து 10 பவர் மைனஸ் 4. ஏரியாவோட வேல்யூ இவ்வளோ 10 பவர் மைனஸ் 2. இந்த மைனஸும் இந்த மைனஸும் ப்ளஸும் ஆகிடும். இன்ட்டு 10 பவர் மைனஸ் 1. cos 30 டிகிரி, cos 30 டிகிரி எவ்வளோ வரும்? √3/2 வரும். இன்ட்டு 10 பவர் மைனஸ் 4. சரியா? இப்போ இது என்ன பண்ணலாம் பாருங்கள். 10 பவர் மைனஸ் 3 இது கீழே இருந்து மேலே வந்துச்சுன்னா என்ன ஆகும்? 10 பவர் ப்ளஸ் 4 ஆகிடும். இன்ட்டு √3/2 மைனஸ் 3 4 வந்து 10 ஆகிடும். 10 இன்ட்டு √3/2 2 1 சார் 2 5 சார். அப்போ ஆன்சர் வந்து 5√3 இருக்கா பாருங்க, ஆப்ஷன் ஏ. சரியா? ஆப்ஷன் ஏல 5√3 அப்படின்ற இருக்கு, 5√3 வோல்ட். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின், predict the polarity of the capacitor in the situation described below. சரியா? ஸோ இங்கே ஒரு கெப்பாசிட்டர் இருக்கு. இந்த கெப்பாசிட்டரோட பொலாரிட்டி அப்படின்னும் போது அது பிளஸ்ஸா எந்த சைடு பிளஸ் எந்த சைடு மைனஸ். கெப்பாசிட்டர் அப்படின்னா ஒரு சைடு பிளஸ் ஒரு சைடு மைனஸ் இருக்கும். இது எந்த சைடு அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த காயில், இந்த பார் மேக்னெட்டை சவுத் போல இந்த சைடு எடுத்துட்டு வராங்களா? சவுத் போல இந்த சைடு எடுத்துட்டு வரும்போது இங்க இந்த காயில என்ன பண்ணோம் அப்படின்னா இது அப்போஸ் பண்ண பார்ப்போம். அப்போஸ் பண்ணுது அப்படின்னா என்ன போல இருக்கணும்? இது சவுத்துனா அப்போஸ் பண்ணனா என்ன பண்ணணும்? இதுவும் சவுத்தாக தான் இருக்கணும். அப்போ சவுத்து தான் அப்போஸ் பண்ணோம். இந்த சைட்ல இருந்து பார்க்கும்போது சவுத் போல் கிடைக்கும். சவுத் போல் அப்படின்னாலே அதில் கரண்டோட டைரக்ஷன் இந்த சைடு இருக்கும். எஸ் போட்டு அப்படியே இப்படி போட்டோன்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன் இப்படி போகும். இந்த சைட்ல இருந்து பார்க்கும்போது கிளாக் வைஸ் கரண்ட் போகுதுன்னு அப்படின்ற மாதிரி தெரியும். இப்போ அதுவே இந்த சைடில் பார்க்குறோம். இந்த சைடில் நார்த் போல் இந்த சைடு எடுத்துகிட்டு வராங்களா? அதுவும் என்னவாக தான் இருக்கும்? அப்போஸ் பண்ணோம். இங்கேயும் நார்த் தான் ப்ரொடியூஸ் பண்ணோம். அப்போ நார்த் அப்படின்னும் போது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். சரியா? ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் அப்படின்னும் போது இந்த சைட்லேருந்து பார்க்கும்போதும் கரண்ட் ஃப்ளோ அதே மாதிரி தான் நடக்கும் நம்மளுக்கு. சரியா? ஸோ அதை விஷுவலைஸ் பண்ண பாருங்க, ஈஸியாக புரியும். இப்போ இந்த ஒரு சைடு மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இந்த சைட்லேருந்து பார்க்கும்போது கரண்ட் ஃப்ளோ இப்படி இருக்கும்ன்ற மாதிரி பார்த்தோம். இந்த கெப்பாசிட்டர் இங்கே இருக்கு, இது ஒரு காயில். இந்த சைடு சவுத் வருது. அப்போ இங்கேயும் சவுத் போல் ஜென்ரேட் ஆகும். சவுத் போல் ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா அங்கே கிளாக் வைஸ் சவுத் எப்படி இருக்கும்? இப்படி வருமா? ஸோ இங்க இருந்து கரண்ட் ஃப்ளோ இப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். சரியா? கீழே இருந்து இதுல இருந்து இப்படி கரண்ட் போகும். இதுதான் இன்டியூஸ்டு கரண்ட். இது வந்து இன்டியூஸ்டு கரண்ட். இன்டியூஸ்டு கரண்ட் எப்பவுமே எப்படி இருக்கும்? ஆப்போசிட் டைரக்ஷனா இருக்கும். அப்ப ஆப்போசிட் டைரக்ஷனா இருக்கும் அப்படின்னா நம்ம கன்வென்ஷனல் கரண்ட் தானே யூஸ் பண்ணுவோம். கரண்ட் இப்படி போகுதுன்னா கெப்பாசிட்டரோட கரண்ட் இங்க இருந்து இப்படி வந்திருக்கும். சரியா? ஸோ அப்ப இதுதான் வந்து மேல இருக்குது, ஏ தான் வந்து பாசிட்டிவ், பி வந்து கீழே இருக்குது நெகட்டிவ். சிம்பிளா இப்படி ஞாபகம் வச்சுங்க. இன்டியூஸ்டு கரண்ட் எந்த சைடு வருதுன்னு பார்த்துட்டீங்க. இன்டியூஸ்டு கரண்ட் எப்பவுமே ஆப்போசிட்டா தான் இருக்கும். அப்ப கெப்பாசிட்டருக்கு ஆப்போசிட்டா இருக்கும். சரியா? ஸோ ஏ வந்து பாசிட்டிவ், பி வந்து நெகட்டிவ்ன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கணும். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டினா, a bar magnet is moved in the direction is indicated by the arrow between the two coils PQCD. Predict the direction of induced current in each coil. இதுல எப்படி கரண்ட் போகுது, இதுல எப்படி கரண்ட் போகுதுன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ இந்த சவுத் போல டுவர்ட்ஸ் த காயில் போதா? டுவர்ட்ஸ் த காயில் போச்சுன்னா அப்போஸ் பண்ணோம், இங்கேயும் சவுத் போல் கிடைக்கும். கரெக்டா? சவுத் போல் அப்படின்னா அதோட கரண்ட் எப்படி இருக்கும்? இப்படி வரும். அவ்வளவுதான். அப்ப இதுக்கு இந்த டைரக்ஷன்ல இப்படி போட போறீங்க. ஓகே, சவுத் போல்னா இப்படி எஸ் போட்டுற, எஸ் போட்டினா இந்த டைரக்ஷன்ல வரப்போகுது. காயில இருந்து இப்படி கரண்ட் வரப்போகுது. அப்ப என்ன போட்டுக்கலாம்? சிடி. இதோட சிடி மட்டும் தானே கொடுத்துருக்காங்க, சிடி. ஸோ இட் ஃப்ளோஸ் டுவர்ட்ஸ் சிடி அப்படின்னு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் இது இந்த சைடு வந்து என்ன ஆகும் பாருங்க. இந்த நார்த் போல் அவேல போகுதுன்னா அதையும் அப்போஸ் பண்ணோம் அப்படின்னா நார்த் போல அதை விட்டு போகாதன்னு சொல்லணும்னா அட்ராக்ட் பண்ணோம்னா இங்க என்ன போல் வரும்? சவுத் போல் தான் வரும். சரியா? இங்கேயும் சவுத் போல் தான் வரும். அப்ப இதுலயும் இந்த டைரக்ஷன்ல தான் வரப்போகுது. ரெண்டுமே என்னது? கிளாக் வைஸ் டைரக்ஷன் அப்படின்னு போட்டு முடிச்சிடலாம். கிளாக் வைஸ் டைரக்ஷன் புரிஞ்சுச்சா? ஸோ என்ன லாஜிக்னா லென்ஸ்ல வந்து அப்போஸ் பண்ணும். இந்த பார் மேக்னெட்
டுவர்ட்ஸ் வருது, டுவர்ட்ஸ் வரும்போது இது வராதுன்னு சொல்லி வராதா அப்படின்னா ரெண்டுமே சேமா லைக் போல்ஸ் தான் ரிப்பல் பண்ணும். அப்போ இங்கே சவுத் வந்துச்சு. இப்போ இந்த சைடில் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த பார் மேக்னெட்டு நார்த் போல் தூரம் போயிடுது, விட்டு போகுது, தூரமாக போதா. அப்போ இந்த காயில் என்ன பண்ணும், தூரம் போகாத என்கிட்டயே இரு, கிட்டே வா அப்படின்ற மாதிரி சொல்லும். அப்போ கிட்டே வானா அதுக்கு ஆப்போசிட்டான போல் சவுத் போல் ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ ரெண்டுத்துலையுமே கிளாக் வைஸ் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. Next question, what is the direction of induced current in the ring 1? இது ring 1 ring 2 when the current in the wire is increases steadily. So இந்த wireல current increase ஆகுது. First இந்த wireல direction of current இப்படியா, direction of current இப்படி இருக்கும்போது up sideல dot, down sideல x, இதை நோட் பண்ணிட்டோம். இது first question போட பாருங்க, அதே தான். current steadily increase ஆகுதான், I increase ஆகுது அப்படின்னா magnetic field increase ஆகும், ஃப்ளக்ஸ் சேஞ்ச் நடக்கும், ப்ரொடியூஸ் வந்து ஆப்போசிட்ல ப்ரொடியூஸ் பண்ணோம். ஆப்போசிட்ல ப்ரொடியூஸ் பண்ணோன்னா மேலே வந்து என்ன பண்ண பார்க்கும் அப்படின்னா பிஏ டிக்ரீஸ் பண்ண பார்க்கும். டிக்ரீஸ் பண்ண பார்க்கணும், இது டாட்ல இருந்துச்சு, இது எக்ஸ்ல ப்ரொடியூஸ் பண்ணும். எக்ஸ்னா இந்த சைடு, இது இந்த சைடில் மேலே இருக்கிற காயில்ல இந்த சர்க்கிள் இந்த டைரக்ஷன் இப்படி போட்டுப்பேன். சரியா, ஓகேவா? இப்போ கீழே சைடில் பார்க்கலாம். கீழே சைட்லையும் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, அதோட மேக்னெட்டிக் ஃபீல்டு ஏற்கனவே எக்ஸ்ன்னு இருக்கு. எக்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்க்ரீஸ் தான் ஆகுது, ஃப்ளக்ஸ் சேஞ்சும் இன்க்ரீஸ் ஆகுது. ப்ரொடியூஸ் ஆனது என்ன பண்ணோம், டிக்ரீஸ் பண்ண பார்க்கும். டிக்ரீஸ் பண்ண பார்க்கும் அப்படின்னா இந்த எக்ஸுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் அப்போ டாட்னு ப்ரொடியூஸ் ஆகும். டாட்னா அவுட் ஆஃப் த பிளேன், அவுட் ஆஃப் த பிளேன்னா வெளியில் போனோம். அப்போ இந்த டைரக்ஷனை யூஸ் பண்ணோம். இந்த டைரக்ஷன் யூஸ் பண்ணோன்னா கீழே சைடில் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் இப்படி வரப்போகுது. சரியா, ஸோ இதை கிளியராக மென்ஷன் பண்ணிடணும். சர்க்கிள் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற காயிலில் கிளாக் வைஸும் கீழே இருக்கிற காயிலில் ஆன்டி கிளாக் வைஸ் கரண்ட்டும் ப்ரொடியூஸ் ஆகும். சரியா, அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தெளிவாக அப்சர்வ் பண்ணியிருந்தீங்கன்னா இது ஈஸியாக போட்டு முடிச்சிடலாம். இப்போ ஃபைன், இந்த கொஸ்டினில் ஃபிகர் ஷோஸ் த கரண்ட் கேரிங் சோலினாய்ட் மூவிங் டுவர்ட்ஸ் த சர்க்குலர் லூப். ஃபைன் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் இன்டியூஸ்ட் இந்த லூப். இந்த லூப்பில் எந்த டைரக்ஷனில் கரண்ட் இன்டியூஸ் ஆகுதுன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இந்த சோலினாய்டில் கரண்ட் ஃப்ளோ இருக்கா, கரண்ட் ஃப்ளோ இருக்கு. இந்த ஆரோ மார்க் பாருங்க, இப்படியே போதா, இப்படி சுத்துதுன்னு அர்த்தம். ஸோ இப்படி சுத்துதுன்னா இது என்ன போலா இருக்கும், ஆன்டி கிளாக் வைஸ். ஆன்டி கிளாக் வைஸ் என்ன போட்டா இப்படி இருக்கா, அப்போ இங்க வந்து நார்த் போல் இருக்குன்னு அர்த்தம். சரியா, நார்த் போல் டுவர்ட்ஸ் த காயில் தான் போகுது. நார்த் போல் டுவர்ட்ஸ் த காயில் போச்சு அப்படின்னா இங்கேயும் நார்த் போல் தான் ப்ரொடியூஸ் ஆகும். சரியா, அப்போ இங்கேயும் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல தான் கரண்ட்டை ப்ரொடியூஸ் ஆக போகுது. சரியா, கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் தான். சப்போஸ் இதே காயில நார்த் போல இந்த சைடு மூவ் பண்றோம், அவேல மூவ் பண்றோம் அப்படின்னா என்ன இருக்கும், இந்த காயில்ல இருந்து இப்படி அவே மூவ் பண்றோம் அப்படின்னா என்ன ஆக போகுது, அப்ப என்ன பண்ணோம், அப்போஸ் பண்ணுச்சுன்னா போகாத கிட்டியே இருன்னு சொல்லும். போகாத கிட்டியா இருக்கணும்னா இதை அட்ராக்ட் பண்ணோம், சவுத் போலா இருக்கும். அப்ப அந்த கண்டிஷன்ல கிளாக் வைஸ் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். சரியா, இந்த எல்லா கண்டிஷன்ஸுமே அனலைஸ் பண்ண தெரியணும். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், த எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ எ ஒயர் இந்த டைரக்ஷன் ஃப்ரம் பி டு ஏ. அப்போ இந்த சைடில் போகுது. போன கொஸ்டின்ஸ்லாம் நம்ம இந்த சைட் போகிற மாதிரி பார்த்துருப்போம். இப்போ இந்த கொஸ்டின் இந்த சைட் போகுது, பி டு ஏ. டிக்ரீசிங் ஐ வந்து டிக்ரீஸ் ஆகுது. கரெக்டாக ஃபைண்ட் அவுட் த டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட் இந்த மேக்னெட்டிக் லூப் கெப்ட் அபோவ் த ஒயர். சரியா, இதை கிளியராக எப்படி அப்சர்வ் பண்ணலான்னு பாருங்க. நான் சொல்லி கொடுத்த லாஜிக்காக அப்படியே ஒன்று அப்ளை பண்ணுங்க, பாஸ் பண்ணிட்டு நீங்களே போடுங்க, ஃபைனலாக கரெக்டானு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே தம்பு இந்த முறை என்ன பண்ணிருக்கேன் பாருங்க, தம்பை இந்த சைடு வச்சிருக்கேன். மேலே வந்து 13 டு த பிளேனு, கீழே வந்து டாட். நம்மளுக்கு கீழே தேவையில்ல, மேலே மட்டும் தான் அந்த லூப் கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் எப்படி போட்டுட்டு வரேன்னு பாருங்க. கரண்ட் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு டிக்ரீஸ் ஆகுது, ஃப்ளக்ஸ் சேஞ்ச் டிக்ரீஸ் தான் ஆகுது, இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். இதில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி இருக்கா, எக்ஸ்ன்னு இருக்கு. ஃப்ளக்ஸ் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆச்சு. எதனால, இங்கே இது கம்மி ஆகிறதால இன்டியூஸ் ஆச்சா, கம்மி ஆகுறதால இன்டியூஸ் ஆச்சுன்னா இது அதிகம் பண்ண பார்க்கும். அப்போ இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டும் சேம் டைரக்ஷன்லேயே தான் இருக்கும். சேம் டைரக்ஷன்லேயே இருக்கும்போது நம்ம ரைட் ஹேண்ட் தம்ப் ரூலே யூஸ் பண்ணுவோம். அதை எப்படி அப்ளை பண்ணலான்னு பாருங்க. அப்போ எக்ஸ்னே வருது, எக்ஸ்னே வந்தால் என்ன அர்த்தம், இன்டு த பிளேன் அப்படின்னும் போது தம்ப் வந்து டவுன்வர்ட்ஸில் வைக்கும், ஃபிங்கர்ஸ் வந்து கர்வ்டு இந்த சைடு இருக்கும். ஸோ இந்த சைடு வந்துச்சுன்னா இது கிளாக் வைஸ் டைரக்ஷன். சரியா, கிளாக் வைஸ் டைரக்ஷன். சரியா, ஸோ இந்த கொஸ்டின்ஸை இப்போ எது கேட்டாலும் நீ போடுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருப்ப. சரியா, ஸோ லாஜிக் வந்து
ஃபர்ஸ்ட் அந்த ஒயர்ல மேக்னெட்டிக் ஃபீல்டை கண்டுபிடிங்க. நெக்ஸ்ட் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்னு பாரு. மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படின்னு பாருங்க. ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு அதுக்கு அகெயின்ஸ்டா இருக்கும். இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிக்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆச்சுன்னா இன்க்ரீஸ் ஆகும். அந்த லாஜிக்கை ஒன்னா அப்படியே அப்ளை பண்ணிட்டீங்கன்னா கடைசியா இந்த தம்ப் ரூலை யூஸ் பண்ணி ஈஸியா போட்டுடலாம். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டினா இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். எ ஃபிளெக்சிபிள் ஒயர் ஆஃப் இர்ரெகுலர் ஷேப். இர்ரெகுலர் ஷேப் என்னென்ன இருக்கு? ஏ பி சி டி இனிஷியலா இது மாதிரி இருந்திருக்கான். as shown in the figure, turns into the circular shape when it is placed in the magnetic field which is directed normal to the plane. magnetic field x na into the plane la போது அது பர்பெண்டிகுலரா irregular shape வச்சிருக்காங்க. அப்ப அது ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினா ஆகும் அப்படின்னா ஒரு சர்க்குலர் ஷேப் தான் வரும். சரி, அது அவங்களே கொடுத்துட்டு இருக்காங்க, அதை நம்ம டெரைவ் பண்ண தேவையில்ல. predict the direction of induced current in the wire. இப்போ இனிஷியலா இது மாதிரி சுருங்கி இருக்கு. நெக்ஸ்ட் அதுனா ஆகுது, இது மாதிரி பெண்டா இருந்துச்சு, அது அப்படியே ஸ்ட்ரெச் ஆகி பெருசாச்சு. அப்போ ஏரியா வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஏரியா இன்க்ரீஸ் ஆகுதா? ஏரியா இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதோட மேக்னெட்டிக் ஃபீல்டு கட் ஆகிற ரீஜனும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். பி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஏற்கனவே இந்த எக்ஸ்ன்னு இருந்துச்சு, பி இன்க்ரீஸ் ஆகுது. பி இன்க்ரீஸ் ஆகுறதால இஎம்எஃப் இன்டியூஸ் ஆக போகுது. இந்த இன்டியூஸ் ஆன இஎம்எஃப் என்ன பண்ண போகுது? பியை டிக்ரீஸ் பண்ண பார்க்க போகுது. பியை டிக்ரீஸ் பண்ண பார்க்க போகுதுன்னா டாட்னு ப்ரொடியூஸ் பண்ணும். சரியா? அவ்வளோதான் லாஜிக். இன்னும் சிம்பிளா அப்படியே ஒரு ஸ்டெப்பாக கம்மி பண்ணிட்டே வந்துடணும். ஏரியா இன்க்ரீஸ் ஆச்சு. எதனால ஏரியா இன்க்ரீஸ் ஆகும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு எக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. அப்போ அது ஒரு இஎம்எஃப் இன்டியூஸ் பண்ணும். அந்த இஎம்எஃப் அதுக்கு ஆப்போசிட்டா டிக்ரீஸ் பண்ண பார்ப்போம். டிக்ரீஸ் பண்ண பார்க்கணும், இதுக்கு ஆப்போசிட்டா டாட்னு ப்ரொடியூஸ் ஆகும். டாட்னா அவுட் ஆஃப் த பிளேன். அவுட் ஆஃப் த பிளேன்னா இதுதான் யூஸ் பண்ணும். தம்பு வந்து அப்போர்ட்ல இருக்கும். அப்போ இதில் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஆன்டி கிளாக் வைஸ் கரண்ட், ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னும் போது என்ன சொல்லலாம்? ஏடி சிபிஏ இந்த டைரக்ஷன்ல கரண்ட் ஃப்ளோ இருக்கும். இதெல்லாம் நீங்க அழகாக வேர்டிங்ஸ்ல மென்ஷன் பண்ணிடணும். ஏரியா இன்க்ரீஸ் ஆச்சு, மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகும். எந்த டைரக்ஷன்ல? எக்ஸ் டைரக்ஷன்ல. அதனால ஒரு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். அந்த இஎம்எஃப் ஆப்போசிட்டா பண்ணோம், டவுன்வர்ட்ஸ்ல ப்ரொடியூஸ் பண்ணோம். டவுன்வர்ட்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டிக்ரீஸ் ஆகும். டிக்ரீஸ்னா இது எக்ஸ்னா இது டாட் அவுட் ஆஃப் த பிளேன்ல ப்ரொடியூஸ் பண்ணோம். அவுட் ஆஃப் த பிளேன்னா ரைட் ஹேண்ட் தம்ப் ரூலை யூஸ் பண்ணி தம்பு அப்போர்ட்ல இருக்கும். அப்போ ஆன்டி கிளாக் வைஸ்ல ஃபிங்கர்ஸ் போகும் அப்படின்ற விஷயத்த சொல்லிடணும். நெக்ஸ்ட் கொஸ்டினா, டூ ஐடென்டிக்கல் சர்க்குலர் டிஸ்க். ஸோ சர்க்குலர் டிஸ்க் ஒன்று வந்து காப்பர், அலுமினியம், CuAl are rotated about the geometric axis. Geometric axisல பேஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணு with the same angular speed ஒமேகா சேம், டைமென்ஷன்ஸும் சேம். அப்போ அதோட ரேடியஸும் சேம், ஒமேகா சேம், இது ரெண்டுமே சேம். perpendicular to the magnetic field. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி இருக்கு. இன்டியூஸ்ட் இஎம்எஃப் இந்த ஃபார்முலா ஏற்கனவே டெரைவ் பண்ணியிருப்போம். இஎம்எஃப்னா dπ/dt. ஸோ dπ/dt அப்படின்னும் போது பைனா b டாட் ஏ. சரியா? b டாட் ஏ d/dt. இதில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா BA அப்படியே எடுத்திருப்போம். டைம் பீரியட் t is equal to 2π/ஒமேகான்னு இருக்கும் டைம் பீரியட். ஆக்சுவலாக ஒமேகான்றதுனா அது ஆங்குலர் வெலாசிட்டி. ஆங்குலர் வெலாசிட்டினா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். அந்த டைம் தான் t is equal to 2π/ஒமேகான்னு இருக்கும். இந்த டைமுக்கு பதில் 2π/ஒமேகா அப்படின்னு போட்டோன்னா பி ஏரியா இது வந்து சர்க்குலரா πr² இருக்கும். πr² 2π சரியா? அப்போ π கேன்சல் ஆகிடும். 1/2 b ஒமேகா r² அப்படின்னு போட்டுக்கலாம். இதுதான் இஎம்எஃப் இன்டியூஸ்டு. இப்போ இதில் மேக்னெட்டிக் ஃபீல்டும் சேமு, ஆங்குலர் ஸ்பீடும் சேமு, அதோட டிஸ்டன்ஸும் சேம், ரேடியஸும் சேமு. அப்போ அலுமினியம் அண்ட் காப்பர் இதில் எல்லா கண்டிஷன்ஸும் சேம் இருக்குது. அப்போ இஎம்எஃப் இன்டியூஸ்டு வந்து சேம். இஎம்எஃப் இன்டியூஸ்டு மாற போகிறதில்ல. இன்டியூஸ்டு கரண்ட் ஐ மட்டும் மாறும். எப்படின்னா ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி மாறும். காப்பரோட ரெசிஸ்டன்ஸ் லெஸ்ஸு. அப்போ இதில் ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட்டு மோர். சரியா? காப்பரில் ரெசிஸ்டன்ஸ் கம்மின்னும் போது அதில் ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட்டு அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், rectangular loop PQMN
த மூவபிள் PQ இதோட லென்த் 10 சென்டிமீட்டர். உடனே என்ன பண்ணிடணும், மீட்டரா மாத்திடணும். 10 × 10⁻². மீட்டர் அப்படின்னு போட்டுக்கிறேன். சென்டிமீட்டர் டு மீட்டர்னா 10⁻² போட்டு வச்சுங்க. ரெசிஸ்டன்ஸ், அதோட ரெசிஸ்டன்ஸ் 2 ohm. Placed in uniform magnetic field 0.1 Tesla, acting perpendicular to the plane of the loop showing in the figure. The resistance of form MN அப்புறமா NP MQ are negligible. Calculate the EMF induced. to find EMF induced அப்புறமா current in the loop I is equal to question mark. இந்த PQ is mewed velocity கொடுத்துருக்காங்க 20 m/s. சரியா? இப்போ என்ன ஃபார்முலா அப்படின்னா EMF induced, EMFனா BLV ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம். BLV, B வந்து 0.1, லென்த் 10 × 10⁻², 10⁻1 போட்டுக்கலாம். BL, B போட்டா L போட்டா V வந்து 20. சரியா? ஸோ இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 போயிடும். அப்போ EMF வந்து 0.1 × 2 0.2 வோல்ட், EMF 0.2 வோல்ட். நெக்ஸ்ட் கரண்ட் I ஓம்ஸ்ல தான், V is equal to IR, I is equal to V/R. V தான் EMF, இங்க VR EMF போட்டுக்கலாம். அப்போ வோல்ட் 0.2, ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 2 ohm, 2 1s R. அப்போ I வந்து 0.1 ஆம்பியர் ஆஃப் கரண்ட். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். 2 மார்க்கில் கேட்டாங்கன்னா கொஸ்டின் பார்க்க பெருசாக இருக்கும், டயக்ராம் பெருசாக இருக்கும். ஆனால் ஆன்சர் பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்ட்ரெயிட் ஃபார்முலா BLV போட்டு EMF கண்டுபிடிச்சிட்டு அப்படின்னா கரண்ட் கண்டுபிடிச்சலாம். Next question, in a ceiling fan, each blade rotates in a circle of radius. Radius கொடுத்திருக்காங்க. R ஓட வேல்யூ வந்து 0.5 மீட்டர். நெக்ஸ்ட் வந்து வேற என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா if the fan makes 2 rotations per second. So 2 frequency new வந்து 2 rotations per second. Vertical component of magnetic field B கொடுத்திருக்காங்க 8 × 10⁻⁵ Tesla. Calculate the EMF induced between the inner end and outer end of the blades. EMF கேட்டிருக்காங்க. EMF என்ன பண்ணலாம், BLV. அதுவே ரொட்டேஷனில் இருக்கும்போது ப்ரீவியஸில் கூட ஒரு சம் போட்ட பாருங்க. இந்த கொஸ்டினில் நான் டெரைவ் பண்ணோம் 1/2 B ω/R². இது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொட்டேஷன் 1/2 B ω/R². சரியா? இந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ண பார்க்கலாம். B இருக்கு, ரேடியஸ் இருக்கு, ஒமேகா அதுக்கு பதில் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. இப்போ ஒமேகா அப்படின்னும் போது என்னன்னா ஆங்குலர் வெலாசிட்டி 2π/t வரும். 2π/t ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்களா, 1 டைம் பீரியட்னா ஃப்ரீக்வன்சினும் நம்மளுக்கு தெரியும். அப்போ ஒமேகாவை 2π ஃப்ரீக்வன்சின்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த ஃபார்முலாவை எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேன், 1/2 B ஒமேகாவுக்கு பதில் 2π நியூ R². அப்போ இந்த 2 கேன்சல் பண்ணிக்கலாம். மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ 8 × 10⁻⁵, π 3.14, ஃப்ரீக்வன்சி 2, R வந்து 0.5 × 0.5. இதை மல்டிபிள் பண்ணிட்டோன்னா ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான். 8 2s are 16, 16 × 3.14. இது 5 5s are 25 போட்டுக்கிறேன். 25 போட்டு இது 10⁻⁻1 அப்படின்னும் போது 10⁻², இது வந்து 10⁻⁵. சரியா? இப்போ இந்த டேர்ம்ஸ்லாம் மல்டிபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். 16 × 3.14 × 25. இதை மல்டிபிள் பண்ணால் ஆன்சர் 16 × 3.14 பண்ணால் என்ன அப்படின்னா 16 × 3.14 பண்ணும்போது 50.24. அதை கூட 25 பண்ணுறேன் × 25. இது வந்து 10⁻⁻7 ஆகும். × 25 பண்ணனாலும் எனக்கு 1256 × 10⁻⁻7. சரியா? ஸோ EMF வந்து வோல்ட்டுன்னு போட்டுக்கலாம். 1256 × 10⁻⁻7. 10⁻⁻6 மைக்ரோன்னு சொல்லலாமா? அப்போ 10⁻6 மைக்ரோன்னு சொல்லலாம். இல்லை நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணிட்டாலே ஓகே. இப்போ இதை மைக்ரோவா எப்படி மாற்றுறேன்னு பாருங்கள். -7 இருக்குது, -6 வரணும்னு சொன்னால அப்போ மேலேயும் கீழேயும் ஒரு 10 மல்டிபிள் பண்ணனா என்ன ஆகும், 1256 0. அந்த 0வை தான் என்ன பண்ணுவோம், இந்த 10ம் இந்த -7ம் 10⁻⁻6 போட்டுருவேன்.
கீழே அந்த 10 இருக்கா, அதை என்ன பண்ணிக்கலாம் 125.6ன்னு போட்டுக்கலாம். இந்த 0 இங்கே வந்துடும். 125.6 into 10 power minus 6 ஆன்சர் என்னும் போது EMF is equal to 125.6 மைக்ரோ வோல்ட் அப்படின்னு போட்டு முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். when a conducting loop of resistance R ஓட வேல்யூ 10 ohm, ஏரியா 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர், சென்டிமீட்டர் ஸ்கொயர்லேருந்து மீட்டர் ஸ்கொயராக மாற்றுறோன்னா 10 பவர் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் 10 பவர் மைனஸ் 4 ஆகிடும். 10 பவர் மைனஸ் 3 மீட்டர் ஸ்கொயர்னு போட்டுக்கிறான். ஃப்ரம் an external magnetic field acting normally the variation of induced current in the loop given. இந்த கிராஃப் கொடுத்துருக்காங்க. டோட்டல் சார்ஜ் பாஸ் த்ரூ த லூப் டு ஃபைண்ட் வந்து Q கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் த்ரூ த லூப் கேட்டிருக்காங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ சொல்யூஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சார்ஜ் IAT இருக்கா, நம்மளுக்கு ஃபார்முலா 3 I is equal to Q by T. அப்போ Q மட்டும் வேணும்னா I into T. அப்போ ஏரியா அண்டர் த கிராஃப் I into T வந்து சார்ஜ் இருக்கும். அப்போ இது ஒரு ட்ரையாங்கிளாக, இந்த ட்ரையாங்கிளில் ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். பேஸ் வந்து 1, பேஸ் வந்து 1, கரண்ட் வந்து 0.4. அப்போ இதை மல்டிபிள் பண்ணனா வரும் 2. அப்போ சார்ஜ் வந்து 0.2 கூலும் அப்படின்னு முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ளக்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணும்ல, ஃப்ளக்ஸு வந்து B டாட் ஏ, ஏரியா இருக்குது, B கண்டுபிடிக்கணும். அப்போ B கண்டுபிடிக்கலாம். EMF இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, dy by dtயா, dy by dt. அப்போ இந்த EMF வோல்ட் V இஸ் ஈக்குவல் டு IR ஐஆர்னு போட்டுக்கிறான். இது பை பை டின்னு போட்டுக்கிறான். ஐ வந்து என்ன பண்ணலாம், ஐ இஸ் ஈக்குவல் டு கியூ பை டி இன்ட்டு ஆர் டிவைடட் பை 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 டி. டி கேன்சல் ஆச்சுன்னா பை என்னும் போது கியூ இன்ட்டு ஆர். சார்ஜ் 0.2, ரெசிஸ்டன்ஸ் 10. அப்போ பை வந்து 2. அப்போ பையோட யூனிட் வெப்பர். சரியா? நெக்ஸ்ட் பையோ கண்டுபிடிச்சிட்டோம், இது ரெண்டும் கண்டுபிடிச்சிட்டோம். பி என்னும் போது என்ன பண்ணிக்கலாம், பி என்னும் போது பை இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். பி என்னும் போது பை பை ஏ 2 பை ஏரியா 10 பவர் மைனஸ் 3. அப்போ மேலே வந்துச்சுன்னா 2000 டெஸ்லா அப்படின்னு போட்டு முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏ ஸ்கொயர் லூப் சை 20 சென்டிமீட்டர். இந்த லென்த் வந்து நான் 20 சென்டிமீட்டர். அப்போ 20 into 10 power minus 2 0.2 மீட்டர்னு எடுத்துக்கலாம். Initially kept at the distance, in the distance 30 centimeter. சரியா? 30 centimeter away from the region of the uniform magnetic field. B oda value 0.1 Tesla shown in the figure. It is then moved towards the right side with the velocity. Velocity வந்து 10 centimeter per second. அப்பனா ஆகும் 10 into 10 power minus 2 0.1 meter per second till it goes to the field. First question கேட்டிருக்காங்க, magnetic flux through the loop with time. Flux வந்து என்ன ஃபார்முலா, B dot A. சரியா? B dot A, area of the loop 20 into 20 side square L square னு போடுகிறான். B வந்து 0.1, A வந்து 0 magnetic லோன ஏரியா 0.2 into 0.2. அப்போ இது என்ன ஆகும், இது மூணுத்தையும் மல்டிபிள் பண்ணனா இதை எப்படி பண்ணிக்கிறாங்க, 1 into 2 into 2 எல்லாமே 10 பவர் மைனஸ் 1. அப்போ 10 பவர் மைனஸ் 3 வருமா. 4 into 10 பவர் மைனஸ் 3 வெப்பர். ஃப்ளக்ஸோட யூனிட் வெப்பர். இதுக்கு கிராஃப் போட சொல்லி, எல்லாத்துக்குமே கிராஃப் போட சொல்லியிருக்காங்களா. கிராஃப் எப்படி போடலான்னு பாருங்க. இப்போ இதோட கிராஃப் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போதா, அதனால கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிடும். இது இங்கேருந்து இங்கே வரும்போது ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு வரும். இங்கேருந்து இங்கே போகும்போது ஃப்ளக்ஸ் சேஞ்ச் இருக்காது, கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஃப்ளக்ஸ் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ கிராஃப் இதுக்கு வந்து இந்த வந்த வேல்யூ 4 into 10 பவர் மைனஸ் 3 போட்டு இன்க்ரீஸிங் கான்ஸ்டன்ட் டிக்ரீஸிங் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இன்டியூஸ்ட் EMF இந்த லூப் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். EMF E is equal to மைனஸ் dy by dt. இதை யூஸ் பண்ணி ஆன்சர் போட்டு அது கிராஃபும் சால்வ் பண்ணோம். இப்போ minus dy by dt, அதை EMF induced by changing the area minus BLVன்ற ஃபார்முலாவும் யூஸ் பண்ணுவோம். மைனஸ்
B magnetic field 0.1, length வந்து 0.2, velocity 0.1. அப்போ ஆன்சர் நான் வரப்போகுது -1 into 2 into 1 into 10 power minus 3 வரப்போகுது. அப்போ 2 into 10 power minus 3 வோல்ட். சரியா? ஸோ இந்த கண்டிஷனில் இன்க்ரீஸிங் இந்த கண்டிஷனில் கேஸ் 1க்கு, கேஸ் 1னா நல்லா தெரிஞ்சுங்க. கேஸ் 1க்கு இங்கேருந்து இங்கே வர வரைக்கும், கேஸ் 2 இங்கேருந்து இங்கே வர வரைக்கும் ஃப்ளக்ஸ் சேஞ்சே இருக்காது. திரும்பி கேஸ் 3னும் போது இங்கேருந்து இங்கே வர வரைக்கும். கேஸ் 1க்கு இந்த மைனஸில் வரும் 1, E1 போட்டுக்கிறேன். E2னும் போது அங்கே ஃப்ளக்ஸ் சேஞ்சே இருக்காது, EM 0 ஆகிடும். E3னும் போது ஃப்ளக்ஸ் சேஞ்ச் டிக்ரீஸ் ஆகுது, அப்போ மைனஸ்ன்னு வரும், மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 2 into 10 power minus 3 வோல்ட். இப்போ இதுக்கு கிராஃப் போட்டோன்னா இந்த ஷேப்பில் தான் கிடைக்கும். இங்கே பார்த்துங்க. ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் போட்டோன்னா இங்கே வேல்யூ இருக்கும். இனிஷியல் கேஸ் 1க்கு -2 into 10 power minus 3, 0, 2 into 10 power minus 3. சரியா? லாஸ்ட் கொஸ்டின், இன்டியூஸ்டு கரண்ட் இந்த லூப் கரண்ட் கேட்டிருக்காங்க. கரண்ட் ஓம்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். V is equal to IR, I is equal to V/R, அதை EMF/Rன்னு போட்டுக்கிறேன். EMF 2 into 10 power minus 3. ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ரெசிஸ்டன்ஸ் கொஸ்டின் இங்கே கொடுத்துருக்காங்க 0.1ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த 0.1னா 10 power minus 1, 10 power minus 1, 2 into 10 power minus 3. கீழே இருக்கும்போது -1, மேலே வரும்போது +1. அப்போ 2 into 10 power minus 2 ஆம்பியர். சரியா? அப்போ கரண்ட் இந்த லூப் வந்து 2 into 10 power minus 2 ஆம்பியர்.